வணக்கம். ஆரோக்கியாலயா இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனையிலேருந்து டாக்டர் விஷ்ணு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு மெயினான டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸோ இப்போ இந்தியாவில் மோஸ்ட் காமனாக இப்போ இந்த ஒரு டிசீஸ் வந்து மோஸ்ட் காமனாக இது வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 பாப்புலேஷனில் எடுத்தீங்க அப்படின்னா 100 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 20 பேருக்காச்சும் இந்த ஒரு டிசீஸால தான் இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ டிசீஸ்ன்றதை தாண்டி இது வந்து ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் மாதிரி இப்போ இந்த டிசீஸ் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் மெயினாக நம்ம இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸை பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவ டயபெட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் டயபெட்டிஸ்? டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்றத சிம்பிளா ரொம்ப காமனான ஒரு லேமன் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் உங்க பாடியால சுகரை உங்க பாடியால எடுத்துக்க முடியாது. ஸோ அவ்வளவுதான், சிம்பிள், வெரி சிம்பிள். நீங்க எவ்வளவு சுகர் எடுத்தாலும் நம்மளுடைய செல்லுக்கு உள்ள இந்த சுகர் வந்து டிராவல் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடல்ல இந்த சுகரை வந்து நம்மளுடைய செல்லுக்கு கொண்டு போறது இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்சுலின் ஹார்மோனுக்கு வந்து நம்மளுடைய செல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு டயபெட்டிஸ்ல இருக்கிற ஒரு பேத்தாலஜி. Who is affected from diabetes? அப்போ நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஒரு டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய டிசார்டர் வந்து யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத டாபிக் போகலாம். ஸோ இப்போ ரீசன்ட் இயர்ஸ்ல முன்னாடி காலத்துல எல்லாம் நம்ம இந்த டிசீஸ் வந்து ரொம்ப காமனா எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து டயட்டா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் இன் நேச்சரா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்ம டயட் வந்து ரிச் இன் ஃபைபர்ஸா இருக்கட்டும், நிறைய நியூட்ரிஷன் ரிச்சான டயட்ல தான் இருந்தோம். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம டயட்ன்றது வந்து ரொம்ப ரிச் இன் கார்போஹைட்ரேட் ரிச் டயட்டா மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு இது 3 டைம்லையுமே வந்து நீங்க யூஸ் பண்றது ஹைலி 80 to 90% வந்து கம்ப்ளீட்லி கார்போஹைட்ரேட் டிபெண்டன்ட் டயட்டா தான் இருக்கு. கார்போஹைட்ரேட்னா ஒன்றும் இல்லை, அதோட எண்ட் ப்ராடக்ட் வந்து சுகர் தான். ஸோ அதுதான் வந்து நம்ம கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ டயபெட்டிஸ் வந்து மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஹெரிடிட்ரியா இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 70 to 80% இருக்கு. நம்மளுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய அம்மா அப்பா, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சுகரோ ப்ரெஷரோ இருந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய கிராண்ட் சன்னு இல்லை கிராண்ட் டாட்டர் அந்த மாதிரி அடுத்தடுத்து வழியா வர்றதுக்கான வாய்ப்புகள் 80% வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ உங்க அப்பா அம்மா அந்த மாதிரி யாருக்காவது சுகர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரொம்ப கான்ஷியஸாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட், நீங்க அதிகமாக ஃபிசிக்கல் ஒர்க் எதுவுமே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கு, பிஎம்ஐ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, மெயினாக அப்டமன் சுற்றி இருக்கிற ஃபேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கும் டயபெட்டிஸ்ன்றது வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க பிசிக்கலி ரொம்ப இன்ஆக்டிவான ஒரு ஆள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒர்க்கிங் நேச்சர் வந்து ரொம்பவுமே வந்து சிட்டிங் பெஞ்ச் டெஸ்க் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டெஸ்க் ஜாப்ஸ் காலையிலேருந்து நைட் வரைக்கும் டெஸ்கில் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிட்டு மறுபடியும் அதே ரொட்டீனாக வச்சுருக்கிறவங்க, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ்னு ஒன்று இல்லாத ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ்ன்ற ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நெக்ஸ்ட் கடைசியா பாத்தீங்கன்னா இப்போ உங்க டயட்ல வந்து அதிகமா நீங்க சுகர் சாப்பிட்றவங்க, கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்றவங்களா இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸசிவ் டயர்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம், நிறைய தண்ணி தவிக்கும், நிறைய யூரினேஷன், எக்ஸசிவ் ஹங்கர், இந்த நாளுமே வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட், இப்போ இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக நம்ம டயபெட்டிஸ் அஃபெக்ட் ஆனவங்களை பற்றி பேசலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் இப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, ஸோ இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணலாம்? இது லைஃப் லாங் மெடிகேஷன் தான் போடணுமா, இல்லைன்னா இதை வந்து நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம இப்போ ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்ட் ப்ரோட்டோகால்.
இப்போ கரண்ட்டாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெடிசன் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மெட்ஃபார்மினாக இருக்கட்டும், கிளைகமெட், இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை மட்டும்தான் குறைக்க போகுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு. ஸோ இது நீங்கள் லைஃப் லாங் மெடிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ நீங்கள் ஃபுட்டை டிபெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு உங்கள் கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு டேப்லெட்டை டிபெண்ட் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் மெத்தட் கிடையாது. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏன் இந்த ஒரு டயபெட்டிஸ்ன்ற டிசார்டரை நம்மளால மாடர்ன் மெடிசனோ இல்லைன்னா ஜென்ரலாக இப்போ இருக்கிற நிறைய ட்ரீட்மெண்ட்ஸால ஏன் கியூர் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே அதோட ரூட் காஸை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியால் சுகரை எடுத்துக்க முடியல அப்படின்றது ரொம்ப ரொம்ப பேஸான ஒரு பாயிண்ட். அப்போது நீங்கள் சுகர்ன்ற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். ஸோ கார்போஹைட்ரேட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ எப்படி ஒரு அலர்ஜி, இப்போ உங்களுக்கு பால் அலர்ஜி இல்லைன்னா டஸ்ட் அலர்ஜி, இந்த மாதிரி ஒரு அலர்ஜி இருக்குன்ற பட்சத்தில் எப்படி நீங்கள் அதில் இருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்தால் தான் எப்படி அந்த நோய் குணமாகுதோ சேம் கான்செப்ட் தான் வந்து சுகருக்கும். இப்போ உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகி உங்க உடம்பால சுகரை எடுத்துக்க முடியாத கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் உங்களுடைய டயட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா இதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மெடிசன் ஏன் உங்களால கியூர் பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா நீங்க மெடிசன் போட்டுக்கிறீங்க, பட் ஆனா திரும்பவும் 3 டைம்ஸும் சேம் டயட் தான். இட்லி சாப்பிடுறீங்க, சப்பாத்திக்கும் இந்த இட்லி தோசை ரைஸுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சப்பாத்தி சாப்பிட்டா நமக்கு சுகர் கம்மியாக இருக்கும் அப்படின்றது அது வந்து ஒரு மித் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கான்செப்டை இன்னைக்கோட மறந்துருங்க. நீங்கள் 3 டைம்ஸுமே திரும்பவும் சுகர் டயட்டே எடுத்துட்டு அப்புறம் டயபெட்டிஸ்ன்ற ஒன்று குணமாகலன்னு நீங்களே நினச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி குணமாகும்? ஏன்னா நீங்கள் ரூட் காஸ் கியூர் பண்ணவே மாட்டீங்க. திரும்பி நீங்கள் சுகர் சாப்பிட உங்கள் உடம்பால சுகர் எடுத்துக்க முடியாமல் தான் போகுது. அதனால தான் அந்த நீங்கள் வந்து மெடிசின்ஸ் எல்லாமே வந்து ஒரு லைஃப் லாங் புரோட்டோகால உங்களுக்கு வந்து இது இருக்கு. நம்ம இந்த செக்மெண்ட்ல சுகரால வரக்கூடிய விளைவுகளை பத்தி பார்க்கலாம். Complications. முதல்ல உங்களுடைய கண்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதை தான் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் உங்க உடல்கள் எங்கேயாவது புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அதோடைய ஹீலிங் ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னியில் ஏற்படக்கூடியது, கிட்னி இருக்கு இல்லைங்களா, கிட்னியோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டிமினிஷ் பண்ணி அதனால சிகேடி க்ரானிக் கிட்னி டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி. ஸோ அதை வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த இப்போ உங்களுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தி அன்கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்றதுக்கு மெயினான இன்னொரு சிம்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா கால்கள்ல எரிச்சல் ஏற்படுறது, மதப்பு தன்மை ஏற்படுறது. ஸோ உங்க பாதம் என்னதான் நீங்க கீழே வச்சு நடந்து பார்த்தாலும் அது வந்து உங்களுக்கு உணர்வு ரொம்ப கம்மியா ஃபீல் பண்றது, அதை வந்து நம்ம டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நரம்புகளை அஃபெக்ட் பண்ணும், மெயினா இதயத்தை அஃபெக்ட் பண்ணும், கண்கள் அஃபெக்ட் பண்ணுது, கிட்னி அஃபெக்ட் பண்ணுது. இது எல்லாமே வந்து சுகர் வந்து லாங் டேர்மா நீங்க கண்ட்ரோல் பண்ணாம ஜஸ்ட் மெடிசன் மட்டும் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். டயபெட்டிஸை எப்படி நம்ம எஃபெக்டிவா ரிவர்ஸ் பண்ணலாம், நேச்சுரல் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற டாபிக் உள்ள நெக்ஸ்ட் போகலாம். How to reverse diabetes naturally. நான் எப்படின்னு சொல்ற மாதிரி கான்சென்ட்ரேஷன் டயட்லையும் எக்ஸசைஸ்லையும் கண்டிப்பா வச்சுக்கணும். 2 ரூல் தான். ஒன்று வந்து டயட், பக்காவான ஒரு நல்ல டயட், இன்னொன்று வந்து பக்காவான எக்ஸசைஸ். இந்த ரெண்டு மட்டும் நீங்க உங்க டெய்லி லைஃப் ஸ்டைல இன்கார்பரேட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் ரிவர்சல் ஃப்ரம் டயபெட்டிஸ் வந்து உங்களுக்கு 100% கேரண்டீடா கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டயட்டை பத்தி பார்த்துடலாம். டயட்ன்றப்போ நீங்க சிம்பிள் சுகர், சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் இது எதையுமே எடுக்கக்கூடாது. சிம்பிள் கார்போஹைட்ரேட் அப்படின்றது வந்து நான் பாலிஷ்டு ரைஸை பத்தி சொல்றேன், சுகரை பத்தி சொல்றேன். இன்னொரு பெரிய மித்து ஒன்று இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பெரிய மார்க்கெட்டிங் பிஸ்னஸா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த சுகருக்கும் நாட்டு சர்க்கரை, இந்த இது வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நாட்டு சர்க்கரை தானே சாப்பிட்றேன், எனக்கு இது ஏன் சுகர் வரப்போகுது. ரெண்டுமே பெரிய வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ நீங்க சுகர் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், அது தேனை சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், அதே பனங்கற்கண்டு சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், அதே மாதிரி தான் நாட்டு சர்க்கரையும். ஸோ எல்லாமே சர்க்கரை தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டயட்டோடைய 2வது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் உங்கள் ஃபுட்டில் வந்து நிறைய ஃபைபர்ஸ், நார்ச்சத்து இருக்கிற பொருட்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அது நார்ச்சத்து எதுலாம் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸில் இருக்குது,
ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சீட்ஸு, ஆலி விதைகள், அந்த மாதிரியான விதைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஒரு செட் ஆஃப் டயட்டை வந்து டெய்லி பேசிஸில் இதை எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இந்த அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம வந்து டயபெட்டிஸை பற்றி பார்ட் பை பார்ட் நிறைய பிரித்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டயட்டை ஒரு நல்ல ஒரு டயட் சார்ட் எப்படி இருக்கும், மார்னிங் என்ன சாப்பிட்லாம், மத்தியானம் என்ன சாப்பிட்லாம், நைட் என்ன சாப்பிட்லாம், அந்த மாதிரி எல்லாமே வந்து டீடைல்டு வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். சிம்பிளாக நம்ம இது வந்து லோ கார்ப் ஆர் கிரெயின் ஃப்ரீ டயட் அப்படின்னு சொல்லலாம். கிரெயின் ஃப்ரீனா ஒன்றும் இல்லை, தானியங்கள் இது எதுவுமே இல்லாமல். இப்போ வந்து ரைஸுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டை அரிசி சொல்லலாம், கருப்பு கவுனி அரிசி சொல்லலாம், வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நார்ச்சத்து ஜாஸ்தியாக உள்ள ஐட்டங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ரைஸுக்கு பதிலாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கப்பு சிறுதானியத்தோட ரைஸோ இதை எடுக்கிறீங்க அப்படின்னா 2-3 கப்பு நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஸோ 2-3 கப்பு வெஜிடபிள்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அதில் இருக்கிற நியூட்ரிஷனும் கிடைக்க போகுது. அதே மாதிரி ரைஸோடைய இதில் வந்து ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால நமக்கு இம்மிடியேட்டாக சுகர் ஸ்பைக்கும் இருக்காது. ஸோ வெஜிடபிள்ஸை நீங்கள் ராவாக சாப்பிடலாம், பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், சூப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் வெஜிடபிள் எடுத்துக்கிறது. ஸோ ஈவினிங் வந்து ஃப்ரூட்ஸ்னால சுகர் ரைசிங் இருக்காது. ஸோ நீங்கள் தைரியமாக ஃப்ரூட் பவுல்ஸ்ன்றவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டயட் பார்ட்டில் இந்த மாதிரியான சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் ஏற்படுத்திக்கோங்க. செகண்ட் மேஜர் திங் எக்ஸசைஸ். இந்த வீடியோ உங்களில் யாரோ ஒருத்தருடைய டெய்லி லைஃப் ஸ்டைல்ஸ்க்கு சேஞ்சஸ் ஏற்படுத்தும் நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.